ரொம்ப வித்தியாசமான டாஸ்க்கு அப்படி கொடுக்குறது தான் நினைப்பு பிக் பாஸ்க்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். இதெல்லாம் ஒன்று டிக்டாக்ல இல்லை, இவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியே இல்லை அப்படின்றது, இல்லைனா இவங்க க்ரியேட்டிவிட்டியை எல்லோரும் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இந்த இதில் ரவுண்டாக இருக்கிற இதில் பாலை வந்து அந்த கட்சியில் இருக்க கூடையில் போடணும் அப்படின்ற டாஸ்க்கு ஆண்கள் அணி, பெண்கள் அணி, விஷால், ஜெஃப்ரி, அப்புறம் சிவகுமார், இவங்க தான் ஆண்கள் அணியிலேருந்து வந்தாங்க. சிவகுமாரால் ஆண்கள் அணி தோற்றுட்டாங்க அப்படின்னே வேணாம் சொல்லலாம். ஒரு 5 பாயிண்ட் இருக்கிற அந்த பாலை வந்து கீழே போட்டார் அவர். கை உதறுது, கால் உதறுது, ஏதோ காரணம்லாம் சொல்லி எல்லோரும் கத்துறாங்க. அதனால் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னோடனே தீபக் வந்து ரொம்ப காண்டாயிட்டார். யோ என்ன ஏன் பண்ணுற அப்படின்ற மாதிரி. எல்லோரும் இந்த 5 பாயிண்ட்டையே குறி வச்சுருந்தா 2 பாயிண்ட்டு 3 பாயிண்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யாரும் கவனிக்கிறது இல்லை. 5 பாயிண்டில் 3 பாலுக்கு மேலே விழுந்ததுன்னா வெளியே போயிடும், அதையும் கவனிக்கிறது இல்லை. இதெல்லாம் தெரியாமல் எப்படி சாய்கிறாரு பாருங்க நம்ம சிவகுமார். கட்சியில் வந்து தீபக் வந்து கத்துனாரு அப்படின்ட்டு தீபக் கிட்ட ரொம்ப காண்டாயிட்டார். தீபக் கிட்ட நேற்றுலேருந்தே கொஞ்சம் காண்டில் தான் இருக்க மாதிரி தான் அவர். ஏன்னா அவர் சீனியரு. தீபக் வந்து ஒரு பழைய ப்ராடக்ட்டு நம்ம விஜய் டிவி இது. அதனால் தீபக்கு பெரிய ஹோல்டு இருக்குது, பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, நிறைய அவருக்கு ஓட்டு விழும் அப்படின்றது இவருக்கு வந்து ஒரு பொறாமையாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் சிவகுமார் நல்ல டேலண்டடானால் தான் அவர் வந்து ஆக்டிங்கில் நம்ம பார்த்தோம். அவர் பண்ண அந்த டைலாக் டெலிவரியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு ஆளுக்கு டேலண்ட் இருக்குது. அதில் இந்த பாலை இப்படி இதை உருட்டுற விஷயத்தில் ரொம்ப கொட்டை விட்டார் தலைவர்னே சொல்லலாம். கடைசியில் நம்ம ரஞ்சித் சார் வந்து என்ன செல்லம் ஆச்சு, என்ன தங்கம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி கத்தலாமா சார், ஒரு மேனர்ஸ் வேணாமா அப்படின்றாரு. தீபக் வந்து அப்படி பாஸ் பண்ணியும் போகிறாரு அந்த நேரத்தில். அதுக்கு முன்னாடியே வந்து தீபக் கூப்பிட்டு சரி விடுப்பா அப்படின்ற மாதிரி, நீ வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடி இருக்கணும், ஆனால் பரவாயில்ல விடு, ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக க்ளீனிங்கு இதெல்லாம் பண்ண வேண்டியது ஆண்கள் அணி அப்படின்ற காண்டு தான் தீபக்கு. அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க்கு, அதாவது ஸ்கூல் பசங்க அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலுடைய பேர் தாங்க பயங்கரமானது. வர்ஷினியை பிரின்சிபல் ஆக்கி விட்டுக்கிறாரு பிக் பாஸ். ஏன்னா அந்த அம்மாவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு போல இருக்குது. அந்த அம்மா அப்படியே அந்த ஒரு ரூட் ஆட்டிடியூடு, அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆட்டிடியூடு அதையே மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அருண் பிரசாத் வைஸ் பிரின்சிபலு, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸு பாக்கி இருக்கவங்கெல்லாம். அதில் வந்து நிறைய லவ் அஃபேரு அது இதுன்ற மாதிரி இந்த ஒரு மேட்ரு வேறு ஓடி நிற்குது. சத்யாவும் ராணவும் வந்து பவித்ரா ஜனனி பின்னாடி சுற்றுற மாதிரி ஒரு இது. அதில் வந்து ராணுவம் வந்து ரொம்ப டம்மி பீஸ் மாதிரி, ரொம்ப பேக்கு மாதிரி அப்படியே முழிக்கிறான் அப்படின்ற ஒரு மேட்டர்னாலேயே அவனை வந்து எல்லாரும் கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவர் ரொம்ப சூடாகி போய் நம்ம அன்ஷிதா கிட்ட வந்து நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் அப்படி பேசாதீங்க அது இதுன்ட்டு சண்டைலாம் போட்டார். எப்படியோ இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. லைவும் நல்லா இருந்தது, இந்த இதுவும் நல்லா இருந்தது. ஆனால் இதெல்லாம் நேற்று எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில் ஃபுல்லாக மழை பெய்யுதுன்னுக்குது. இதை பார்க்கும்போதே மக்கள் புரிஞ்சுப்பாங்க என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. இன்றைக்கி இருக்கிற விஷயத்தை இன்றைக்கே கொஞ்சம் இது ட்ரை பண்ணி அந்த மழை பெய்யுறது அதெல்லாம் காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்கே நடக்குது. முத்துக்குமரன் வந்து வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் இன்றைக்கி. இவர் தீபக் வந்து ரொம்ப கோவப்பட்ட போது முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருன்னா, விடுங்க என்ன ப்ரோ போட்டோம் ப்ரோ, நம்ம க்ளீனிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டிங் மாதிரி பேசினார். ஆனால் தீபக் வந்து அது பிடிக்கல. தீபக் வந்துட்டு என்னடா பேசினுக்கிற, 3 பாயிண்ட் இருந்திருந்தால் நம்ம ஜெயிச்சிட்ருப்போமேடா அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் சிவகுமார் அழுவே செய்தாருன்னு வைங்க. அழுவும்போது ஜாக்லின் வந்து அவன் கன்னத்தை கிள்ளிக்கோன்னு இவன் கண்ணத்தை கீழ்னா இன்னும் அழுவ வேண்டி வருமே அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது என்னமோ சிவகுமாருக்கு வேறு அது கொஞ்சம் பிடிச்சிக்குது போல் இருக்குது. அவர் வேறு போய் பாருங்கள், இந்த சீன் தான் வந்து நான் ரசா தங்கம், ஏன் தங்கம் என்ன ஆச்சு என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு ரஞ்சித் கேட்குறாரு. சிவகுமார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேசலாமா, கோவப்படுறதா இருந்தால் நான் ஒரு செகண்டில் கோவப்படுவேன், அப்படியே சொடக்கு போட்டு காட்டுறாரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் இருக்க ஆள் தான். ஆனால் வந்து வில்லனாலாம் செட் ஆகுமா சினிமாவில் அப்படின்றது தெரியல. இவர் இதுக்கப்புறம் என்ன இவருக்கு ரோலுங்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியும் பிக் பாஸ் வந்ததுனால ஒரு பெரிய யூஸ் அவருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ரஞ்சித் சார் அப்படி கன்வின்ஸ்லாம் பண்ண பார்க்குறாரு, ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போது என்னமோ சும்மா இந்த சங்க ஊதி கெட்ட கதையாக தான் இருந்தது. அவர் சும்மா விட்டுருந்தாலே அவர் அப்படி கூல் ஆகிட்டுருப்பார். இவர் கூப்பிட்டு என்ன தங்கம் என்ன செல்லம்னு கேட்கவே தான் அவர் கடைசியில் கண்ணிலேருந்து தண்ணி கூட வந்துச்சு அவருக்கு பாவம். ஆனால் அன்ஷிதா கிட்ட ராணுவ கோவப்பட்டதும், இந்த சிவகுமார் வந்து தீபக் கிட்ட கோவப்பட்டதும், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ரிலிமினரியாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அன்ஷிதா வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போவே ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. சுனிதாவை கட் பண்ணிட்டு அன்ஷிதாவை வந்து இவ்வளோ நாள் நிற்கணுன்னா அது பெரிய விஷயம். தீபக் வந்து தட்டி கொடுக்குறாரு. ஆனால் அவர் வந்து அப்படி போயிட்டார் சிவகுமார். அடுத்த நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. நாளைக்கு லைவில் வந்து ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.